கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட இறை மக்களே, இந்த தவ நாட்களிலே தவக்கால அருள் முயற்சிகள் மனம் மாற நல்ல ஒரு முடிவு என்கிற இந்த அருள் நிகழ்வின் வழியாக என் நாயனே என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் மீண்டுமாக குடும்பமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14-15 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயர்களும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு அழகாக பதில் சொல்லுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தவ நாட்களில் முதல் நாட்களிலேயே இருக்கிறோம், முதல் வாரத்திலே இருக்கிறோம். அநேக நபர்கள் நாம் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்போம். நல்லது தான். இந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான நோன்பு பிறர் அன்பு செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையான நோன்பு என்பது பிறர் அன்பு செயல்களில் வெளிப்பட வேண்டும். இதை நாம் எங்கே பார்க்கிறோம்? மீண்டுமாக விவிலியத்திலே எசையா நூல் புத்தகம் 58வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். உண்மையான நோன்பு என்பது என்ன? ஆண்டவர் சொல்கிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற நோன்பு என்ன என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் உண்ணா நோன்பு இருந்தபொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள், உங்கள் வேலையாளர்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தேர்ந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் இதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். இதெல்லாம் நோன்பு இல்லை. சாப்பிடாமல் இருக்கிறது, சாக்கு உடை உடுத்தி கொள்வது, காவி ஆடை அணிந்து கொள்வது, மாலை போட்டுக்கொள்வது, இதையா நான் எதிர்பார்க்கிறேன்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 6வது வசனத்திலிருந்து, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. இன்னும் அழகா ஆண்டவர் சொல்கிறார் எசையா இறைவாக்கின் வழியாக, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் என்று எசையா 58வது அதிகாரம் 3 உண்மையான நோன்பை அழகாக சொல்லுகிறார். உண்மையான நோன்புனா இப்படி தான் இருக்கணும். பிறர் அன்பு செயலில் ஈடுபடணும். ஆடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஆடை கொடுப்பது, வறியவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவது, உதவிடுவது, நுகத்தை அறுப்பது, ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுப்பது, குரலற்றோரின் குரலாக ஒலிப்பது, இவைகளை தான் நான் உண்மையான நோன்பு என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த நாட்களில், இந்த தவ நாட்களில் ஒரு கத்தோலிக்கனாகிய நான் என்னுடைய நோன்பின் தன்மைகளை மாற்றி யோசிக்க வேண்டும். வெறுமன மாலை அணிந்து கொள்வது, காவி உடையை உடுத்தி கொள்வது, உண்ணாமல் இருப்பது, இவைகள் அல்ல உண்மையான நோன்பு. மாறாக
நான் உதவி செய்வது உண்மையான நோன்பு பிறர் அன்பு செயல்களிலே தான் உள்ளது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஃபாஸ்டிங் ஆஃப் த பாடி இஸ் அ ஃபுட் ஃபார் த சோல் என்று புனித ஜான் கிறிஸ்டோஸ்தம் சொல்லுகிறார். ஃபாஸ்டிங் ஆஃப் த பாடி, நீங்கள் உண்ணாமல் இருப்பது, நோன்பு இருப்பது ஆன்மாவிற்கான ஒரு உணவு என்று சொல்கிறார். எனவே அதை நாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். மேலுமாக நாம் நோன்பு, ஜெபம், தர்மம் ஆகியவை தான் நாம் அழகை எதிர்த்து போராட முடியும். நாம் அழகை எதிர்த்து போராடக்கூடிய வழிகள் இவை. நோன்பு இருப்பது, செபிப்பது, தர்மம் செய்வது எல்லாம் அழகை எதிர்த்து போராடுவதற்கான முதன்மையான வல்லமையான வழி. இயேசு இதைதான் தன் வாழ்விலே அவர் காண்பித்தார் என்று புனித 2ஆம் அருள் சின்னப்பர் சொல்வதை பார்க்கிறோம். The man who never fast is no more in the way to heaven என்று ஜான் வெஸ்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எவன் நோன்பு இருக்கவில்லையோ அவன் விண்ணக வழியிலே செல்லவில்லை என்று அர்த்தமாகிறது என்று சொல்லுகிறார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தனிமான கடவுளே, சிலுவை நாயகரே, இந்த தவ நாட்களிலே நான் என் தவத்தை தொடங்குகிற இந்த முதல் நாள்களிலேயே நான் உண்ணாமல் இருப்பது, நான் பசித்திருப்பது, நான் காவி உடைகளை அணிந்து கொள்வது, நான் ஜெபமாலைகளை அணிந்து கொள்வது மட்டுமல்ல என்னுடைய உண்மையான நோன்பு. மாறாக ஆண்டவரே, திக்கற்றோரை ஏற்றுக்கொள்வது, பிறரன்பு பணிகளை செய்வது, அவர்களுக்கு உதவியிடுவது, குரலற்றோரின் குரலாக ஒலிப்பது, இப்படிப்பட்ட நற்பணிகளிலே நற்செயல்களிலே ஈடுபட ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் துணிச்சலையும் ஆற்றலையும் வல்லமையும் தாரும். ஆமேன்.